ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. குழந்தை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் கெட்ட பேருங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட நிறைய பேருக்கு கருச்சிதைவு ஏற்படுறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த கருச்சிதைவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லக்கணத்திற்கு 5ஆம் பாவகம்ங்கிறது தான் குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ அந்த 5ஆம் பாவகத்தை செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காலபுருஷ தத்துவப்படி 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய், காலபுருஷ தத்துவப்படி பாதகாதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 5ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த கருச்சிதைவை ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் பாவக அதிபதி 8ஆம் பாவக அதிபதி சாரம் வாங்கியிருக்கவங்களுக்கும் அந்த தசாபுத்தி காலங்களில் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக கருச்சிதைவுக்கு செவ்வாய் சனி 5, 8 பாவகங்கள் சம்மந்தப்படும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கருச்சிதைவை ஏற்படுத்திடுது அப்படின்னு நம்ம பலனாக எடுத்து சொல்லலாம். நன்றி, வணக்கம்.